கர்த்தர் நல்லவர். அருமையான ஒரு சங்கீதம் 91ஆம் சங்கீதம். எப்பவுமே நம்ம இந்த தினந்தோறும் சங்கீதத்தை, சில பேர்ல அந்த சங்கீதத்தை வாசித்து விட்டு தான் தூங்குவோம். இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அவங்க படுப்பான். எங்க போனாலும் இந்த வேத வசனத்தை வாசித்து விட்டு அவங்க கடந்து செல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு வியாதிஸ்தர்கள் பலவீனமா இருக்கிறவங்க அல்லது ஒரு புதிய வீடு கொடுத்துன்னு போனா அந்த இடத்துல இந்த சங்கீதத்தை நம்ம வாசிப்பது உண்டு. எல்லாத்திற்கும் அருமையான ஒரு சங்கீதம் 91ஆம் சங்கீதம், விடுதலையின் சங்கீதம், சுகம் கொடுக்கிற ஒரு சங்கீதம், பாதுகாக்கிற ஒரு சங்கீதம், நம்மை ஆசீர்வதிக்கிறதான ஒரு சங்கீதம். இது 90ஆம் சங்கீதத்துக்கு அடுத்ததாக 90ஆம் சங்கீதம் மோசையினுடைய சங்கீதம் என்று சொல்லி, மோசையுடைய ஜபம் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். மோசையுடைய ஜபம் 90ஆம் சங்கீதத்திலே வருகிறது. அடுத்ததாக உடனே 91ஆம் சங்கீதத்தை அவர் தொடர்ச்சியாக வருகிறபடினால சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது மோசையின் மூலமாக ஒருவேளை இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆகவே எது எப்படி இருந்தாலும் இது விசுவாசிகளுக்குரிய ஒரு சங்கீதம். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளுக்குரிய அருமையான ஒரு சங்கீத புத்தகம். ஆகவே இந்த சங்கீதத்துல வரக்கூடிய ஏராளமான காரியங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து நம்ம அருமையாக இனிமையாக அது நம்முடைய ஒரு போஜனமாக உட்கொள்கிற ஆதாரமாக அது நமக்கு காணப்படுகிறது. இங்கே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுது. முதலாவதாக, விசுவாசிகளுக்கு தேவன் தரும் சுகம் அல்லது சமாதானம். விசுவாசிகளுக்கு தேவன் தரும் சுகம் சமாதானம். இரண்டாவதாக, விசுவாசிகளை தேவன் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, விசுவாசிகளுக்கு அடைக்கலம் தரும் தேவன். விசுவாசிகளுக்கு அடைக்கலம் தரும் தேவன். நான்காவதாக, விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு தரும் தேவன். ஐந்தாவதாக, விசுவாசிகளுக்கு தேவனுடைய அதிகாரம். விசுவாசிகளுக்கு தேவனுடைய அதிகாரம். கடைசியாக, விசுவாசிகளுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம். நிறைய காரியங்கள் இந்த எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சுருக்கமாக ஒரு தலைப்பு வைத்து அதை நாம் பார்க்கும்போது இன்னும் அதை நமக்கு இன்னும் விவரமாக அது நமக்கு விளங்க செய்யும். முதல் வசனத்திலே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். உன்னதமானவர் என்று சொன்னால் ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணுகிறது. யாரும் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு உன்னதத்திலே இருக்கிற நம்முடைய தேவன். ஒருவரும் அங்கே போகவே முடியாது. அவ்வளவு உயரத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று எழுதப்பட்டுள்ளது. அது யாருன்னா விசுவாசிகள் தான் அந்த மறைவிடத்திலே தேவன் வைத்திருக்கிறார். சர்வ வல்லவர் என்று சொன்னால், அவரை சர்வ வல்லவர் என்று சொல்லும்போது யெகோவா தேவன், யாவே, யெகோவா தேவன், யாவே என்று சொல்லுவார்கள். அதாவது சர்வ வல்லவர் அப்படின்னு சொன்னா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர், இருக்கிறவர். சர்வ வல்லவர் என்று சொன்னால் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு யோபு சொல்லுவார். சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா அவரால் ஆகாத காரியங்கள் உலகத்துல ஒன்றுமே இல்லை என்ற ஒரு அர்த்தம். அப்படிப்பட்டதான இந்த முதல் வசனத்துல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், மறைவில் இருப்பான். இதெல்லாம் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்னா, நமக்கு தான் தேவன் அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். உங்களுக்கும் எனக்கு தான் இவ்வளவு பெரிதான ஒரு மறைவிடம். இந்த உலகத்திலே நம்ம ஒளிந்து கொள்வதற்கு அல்லது மறைந்து கொள்வதற்கு, ஒரு கொள்ளை நோயா இருக்கட்டும், ஒரு ஆபத்தா இருக்கட்டும், ஒரு விபத்தாக இருக்கட்டும், அல்லது ஒரு பயங்கரங்கள் இருக்கட்டும், ஒரு திகில் வரட்டும், ஏதோ ஒரு சாத்தானுடைய கிரிகள் நமக்கு விரோதமா எழும்பட்டும், அப்போ நம்ம ஒளிந்து கொள்வதற்கு, நம்மை மறைத்துக் கொள்வதற்கு, ஒரு நிழலிலே நல்ல ஒரு சுகமாய் தங்குவதற்கு ஆண்டவருடைய அந்த சமூகம் அல்லது அவருடைய பிரசன்னம் அல்லது அவருடைய திருச்சபை என்று நம்ம சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவிடம் எது என்று சொன்னால்
இப்போ உதாரணமாக மோசே கிட்ட ஆண்டு சொல்வாரு, மோசே என் அண்டையில உனக்கு ஒரு இடம் இருக்கு, என்னுடைய கண்மலையின் வெடிப்பிலை நான் உன்னை என்னுடைய கரத்தின் நிழலில் நான் மறைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. மறைவிடத்திலே தீங்கு நாளிலே தேவன் தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்று தாவீது சொல்லுகிறார் அல்லவா. அப்படிப்பட்டதான ஒரு மறைவிடம் அல்லது ஒரு புகலிடம், அதாவது கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல அவருடைய சட்டைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நிழலிலே வந்து தங்கக்கூடிய ஒரு அருமையான இலைப்பாறக்கூடிய ஒரு இடம் ஒன்று என்று சொன்னால் அது சர்வ வல்லருடைய நிழல். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து செல்லும் போது 40 வருஷமாக அவங்களுக்கு வெயிலே இல்லைங்க, எல்லாம் நிழல் தான். அல்லேலூயா. பகலிலே மேக ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம் நிழல், இரவில அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம், இரவில அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம். அதுதான் தேவ பிரசன்னம், தேவ மகிமை. பகலில கூட அவங்களுக்கு ஒரு மேக ஸ்தம்பம் இருந்தது, அதுதான் நிழல். ஒரு நிழல் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவங்க அதில்தான் பிரவேசித்தார். அந்த மேகத்தின் வழியாதான் அவர்கள் கடந்து போனார்கள். இந்த கண்பான கட்டுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளுக்கு தேவன் தரக்கூடிய சுகம் மிக அருமையான ஒரு சுகம். ஆமென். இந்த ஆலயத்திற்கு நாம வந்து போனோம், தேவ சபைக்கு தேவனை ஆராதிக்க நமக்கு இங்க வரும்போது தேவ சமூகத்துல 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நம்ம அமர்ந்து அவரை துதிச்சு ஜெபம் வந்து போகும்போது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சுகம், ஒரு சமாதானம், ஒரு தேவ பிரசன்னம் மிக மனதாக கிடைக்கும். உன்னதமானவருடைய சமூகம், அந்த காரியம் தேவ சபை, இதுலதான் சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 122ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை ஒரு படிங்க. அடுத்ததாக நீதிமொழிகள் 18:10 வசனத்தை ஒரு படிங்க. சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் என்பதாக. பாருங்க, உன் அலங்கத்திற்குள்ள என்ன இருக்கு? சமாதானம். உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகம். அதுதான் உன்னதமானவரின் மறைவிடம், சர்வ வல்லருடைய நிழல். சமாதானம், சுகம், உன்னதமானவரின் மறைவிடம், சர்வ வல்லருடைய நிழல். அரண்மனைக்குள்ளே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். 2 காரியமும் இந்த சபையில தேவன் வச்சிருக்கார். சபையில தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கார். நீதிமொழிகள் 18:10 வசனத்தை வாசிப்பார். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தரின் நாமம் எப்படிப்பட்டது? பலத்த துருகம். வர முடியுமா? யாராவது வரவே முடியாது. நீதிமான்கள் அப்படியே விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய பிள்ளைகளை அவர் கொடுக்கிறதான ஒரு பெரிய காரியங்கள் பாருங்க. விசுவாசிகளுக்கு தேவனுடைய சுகம். நீதிமான்கள் அதற்குள்ளே ஓடி எப்படி இருப்பாங்க? சுகமாய் இருப்பாங்க. அல்லேலூயா. வாசி பாருங்க, சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 4:8. சீக்கிரம் படி, இந்த வசனங்களை வேகமா படிங்க. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எப்படி வசந்த மறுபடியும் பண்ணீங்க? சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். இருக்கா? படுக்கைக்கு போகும்போது சமாதானத்தோடு படுக்கிறோமா? அல்லேலூயா. நிம்மதியா போய் நம்ம உறங்குறோமா? இந்த வசனத்தை படிங்க. இந்த வசனத்தை நீங்க ஜெபம் பண்ணணும், இதை வச்சு சும்மா இல்ல. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன தேவையான சுகம் வேண்டாங்க, சமாதானம். வேற என்ன கேட்கலாம்? ஆண்டவரே எங்களுக்கு சரீரத்துல சுகமும் இருதயத்துல சமாதானம். சரீரத்திலே சுகம், இருதயத்திலே சமாதானம் உங்களுக்கு கொடுக்கும். அது 2 நீங்க ஆலயத்துக்கு வாங்க, கண்டிப்பா இதை பற்றி. இப்போ அடுத்ததாக விசுவாசிகளை தப்புவிக்கும் தேவன். விசுவாசிகளை தப்புவிக்கும்
தேவன். 3வது வசனத்தை வாசிங்க. 91 சங்கீதம் 3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாருங்க, விசுவாசிகளை கர்த்தர் தப்புவிக்கிறார். வேடனுடைய கண்ணி, இது வந்து பயங்கரமான ஒரு இடம். இந்த கண்ணி எங்க இருக்கு நமக்கு தெரியவே தெரியாது. வேடன் வந்து இந்த பறவைகளுக்கு கண்ணி வைப்பான். கண்ணி வைக்கும் போது அவன் சில விதைகளை, அந்த ஆகாரத்தையும் விதைச்சிடுவான். அந்த பறவைகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஆகாரத்தை தான் தெரியும் தவிர கண்ணி தெரியும். விதைகள் தான் அவனுடைய கண்ணுக்கு தெரியும் தவிர அந்த கண்ணிகள் இருக்கிற இடம் அந்த கண்ணுக்கு தெரியாதபடிக்கு மறைந்து இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு அப்படிதான். லோத்து பார்க்கிற அக்கறை, இக்கரையில இருந்து அக்கறைக்கு பார்க்கும் போது செழிப்பா இருக்கு, பலமா இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற கண்ணி தெரியல. லோத்துக்கு என்ன தெரியல? உள்ள இருக்கிற கண்ணி ஆபத்து தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கிறது. இக்கரைக்கு பார்க்கும்போது செழிப்பா இருக்கு. சில வேலையில அப்படிதான் பலமாயும் தெரியும், ஆனா உள்ள மறைந்து இருக்கிறதான அந்த கண்ணி நமக்கு தெரியாது. சாத்தானுடைய கண்ணி அப்படிதான். இன்னைக்கு மறைந்திருக்கிறதான அந்த கண்ணிகளுக்கு பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை கண்ணி தெரிந்தது, கண்ணி தெரிந்தது என்று எழுதப்பட்டு வாசி பாருங்க. சங்கீதம் 124வது வசனம். 124ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிங்க. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு. கண்ணி தெரித்தது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வேடனுடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 24 முதல் வசனம். மனுஷன் நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார், ஒரு கோபம் நம்ம மேல எரிகையும் நம்ம எல்லோடு. இதாங்க கண்ணி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணி மனுஷருடைய போராமை, எரிச்சல், கோபம், சூழ்ச்சி, தந்திரம், இதெல்லாம் வந்து சாத்தானுடைய கிரியைகள். தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்டதான ஆபத்துகளில் இருந்து, பயங்கரமான கொள்ளை நோய்களிலிருந்து கன்னிகளுக்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். சில காரியங்களை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம், 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மரித்தோரை எழுப்புகிற தேவன். நம்முடைய தேவனுக்கு என்ன பெயரு? மரித்தோரை, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் அவர் தப்புவிக்கிறார். மரண வாசல்ல போய் போகிறவர்களையும் தேவன் வெளியே கொண்டு வருகிறார், தப்புவிக்கிற தேவன். அப்படிப்பட்ட மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கோம். மரணம் வரும் என்று எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். மரணத்தில் நின்று தப்புவிக்கிற நம்முடைய ஆண்டவர். கண்ணீர் தெரித்தது, நாங்கள் தப்பினோம். சாத்தானுடைய சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாய் வந்தது, கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையில ஆதரவாய் இருந்து அப்படிப்பட்ட மரணம் நமக்குள்ளே நிறைவேறாதபடிக்கு மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். பிரசன்ட் பாருங்க, தப்புவிக்கிறார். நாளைக்கு இன்னும் தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கு தப்புவித்தார், இன்றைக்கு தப்புவிக்கிறார், நாளை தப்புவிப்பார். எவ்வளவு அருமையான வேத வசனங்கள். நம்முடைய தேவன் நம்மளை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். 31 ஏசாயா 31:5 எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 31:5
கர்த்தர் நல்லவர். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். எருசலேமின் மேல் பறந்து காக்கிறாராம் கர்த்தர். நம்மள பறந்து வந்து எப்படி பறந்து காக்கிற பட்சிகள் சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து இதுதான் விசுவாசிகளை தேவன் தப்புவிப்பார் என்கிறதான ஒரு வார்த்தை. அடுத்ததாக சங்கீதம் 91 நிறைய காரியங்களுக்கு வேகமா பேர் இந்த வேத வசனங்களை நாம படிச்சிருவோம். 2வது வசனம் வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லு. 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு இருளில் நடக்காத மத்தியானத்தில் வாழைகள் சந்தாரம் பயப்படாது. பக்கத்தில் 1000 பேரும் 14 அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் எதை பார்த்து எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான மக்களை உனக்கு தாமரமாய் சொன்னார். ஆகையால் கொள்ளாமல் நேரிடாது. வாதை உன் ஊடானத்தை ஆண்டார். 3வது ஆசீர்வாதம் விசுவாசிகளுக்கு அடைக்கலம் தரும் தேவன். 2வது வசனம் மற்றும் 4-10 வேத வசனங்கள் வரைக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக முறை பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, தேவன் எனக்கு அடைக்கலம், தேவன் எனக்கு கேடகம், தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கேடகமாக தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார். என்று சொன்னால் சத்துரு எய்கிற அம்புகள், ஆபத், எத்தனை விதமான பொல்லாத காரியங்கள், இரவில் உண்டாக பயங்கரம், பகலில் பார்க்கும் அம்பு, எல்லாவற்றையும் கர்த்தரை தப்புவிக்கிறார். எப்படின்னா ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், தேவன் எனக்கு கேடகமாக இருக்கிறார் என்று ஒரு வசனங்களை வாசித்து பாருங்க. ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2:12 சீக்கிரம் படிங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வசனம். அங்க ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேலின் வாசிங்க. தேவனாகிய கர்த்தரின் சக்திகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு இஸ்ரவேலின் தேவன் யார் வந்தாலும் அவர் அடைக்கலம் கொடுப்பார்கள். அவரை நம்பி வந்தவர்கள் யாரெல்லாம் ஆண்டவர்கள் நம்பிக்கையோடு வருகிறோ நிச்சயமாய் உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். சிலவரின் சக்திகளுக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரே ஒரு நிறைவான ஆசீர்வாதம். 2:12 சுவாசிகளை நம்பி வர ஜனங்களுக்கு அவர் அடைக்கலம் என்று எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18. நமக்கு வைக்கப்பட்ட சொல்லுபடி அடைக்கலமாய் ஓடி வந்து நமக்கு அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களை எவ்வளவேனோ பொய் உரையாத தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 12ஆம் வசனம், நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்தீங்களா பிள்ளைகளே? ஆண்டவர் சொல்றாரு அடைக்கலமாய் ஓடி வந்தார். ஆபிரகாமை பார்த்து அவரும் அடைக்கலமாய் ஓடி வந்தார். அத்தை நம்பி ஓடி வந்தார். நீங்களும் நானும் அப்படிதான். ஏசப்பா உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம், உங்க மேல் நம்பிக்கை வைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு நம் பொய் உரையாத தேவன் அப்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த அடைக்கலத்தை குறித்து சில வசனங்களை உங்க வாசிக்க நேரங்களை நான் சொல்கிறேன், நீங்க புரிந்து அநேக காரியங்களுக்கு. யோபேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், எரேமியா 16:19,
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25:4 உபாகமம் 33:17 சங்கீதம் 46:1-7 சங்கீதம் 62:6-7 சங்கீதம் 71:7 இவை எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு அடைக்கலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். பொல்லாப்புக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். நீர் அடைக்கலம். நிறைய இடத்துல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு எப்படி இருக்கீங்க? அடைக்கலமா இருக்கிறீங்கப்பா. அது எங்களுக்கு போதும். அடுத்ததாக 4வது 3 காரியங்களை நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? விசுவாசிகளுக்கு தேவன் தரக்கூடிய சுகம். 2வதாக விசுவாசிகளை தேவன் தப்புவிக்கிறார். 3வது விசுவாசிகளுக்கு அடைக்கலம் தரும் தேவன். 4வதாக விசுவாசிகளை பாதுகாக்கும் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 11வது வசனம் 12வது வசனப்படி சங்கீதம் 91:11 உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார். யாருங்க அவங்க? தேவ தூதர்கள். உங்களுக்கு தெரியுமா? எல்லா விசுவாசிகளோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருக்கிறாங்களா? இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதரை கர்த்தர் வச்சிருக்காங்க. அப்படியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் ஆதியாகமம் 16:7 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 16:7. சீக்கிரம் படி. கர்த்தருடைய தூதனானவர் போகிற வழி அருகே நீர் சண்டை கட்டது. ஆனாய் நடிமகனாகிய ஆகாரை எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா. ஒரு அடிமை பெண்ணுங்க, ஒரு எகிப்திய பெண்ணு ஆகார். ஆகார் வந்து ஒரு அடிமை, ஒரு எகிப்திய பெண். அப்படியே பிள்ளைகளே, அந்த ஆகார் தள்ளப்பட்ட ஒரு ஆகார், ஓடி போகிற ஒரு ஆகார், விலகி செல்லுகிறதான ஒரு ஆகார், தன்னுடைய நாச்சாரை விட்டு விலகி ஓடி போகிறதான அந்த ஆகாரை தேவ தூதனானவர் சந்திக்கிறார். சந்தித்து ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று விசாரிக்கிறார். அவருடைய கஷ்டத்தை, அவருடைய வியாகுலத்தை, அவருடைய கண்ணீரை, அவருடைய எல்லா விதமான நெருக்கங்களை கர்த்தர் அந்த இடத்துல பாதி வழியில நின்று, யாரும் இல்லாத இடத்துல, யாருமே இல்லை அவருக்கு, அவரை அழுதால் ஏன் அழுகிறாய் கேட்பதற்கு, சாப்பிடாவிட்டால் ஏன் சாப்பிடாத இருக்கிற கேட்பதற்கு யாருமே இல்லை. ஒரு சொந்தக்காரங்களும் இல்லை, ஒரு உறவுகளும் இல்லை. அவர் வந்து ஒரு அடிமையாக கொடுக்கப்பட்டவர். அந்த அடிமை பெண் என்று வாசிக்கிறோம். அது அப்படிப்பட்ட ஒரு அடிமையை கூட விசாரிக்கும்படி ஒரு தூதனை கர்த்தர், தள்ளப்பட்டதான ஒரு மகளை விசாரிக்கும்படியாக ஒரு தூதனை இருந்தது. அதே ஆகாரை ஆண்டவர் இன்னொரு முறை கர்த்தர் சந்திக்கிறார். 21:7-17 வாசிக்க நமக்கு யாரும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை பாதுகாக்கும்படி. ஒருவேளை அவள் எங்கே போகிறாள், என்ன செய்ய போகிறாள் என்று கூட அவளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவில்லை. அவர்களை விசாரிக்கக்கூடியவராக தேவன் வைத்திருக்கிறார். அடுத்ததாக யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்துள்ளார். தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி போதுங்க, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி அல்லேலூயா, என்ன செய்கிறார்? தூதனை நமக்கு முன்பாக அனுப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் தம்முடைய தூதர்களை நமக்கு முன்பாக அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முன்னே செல்லும்படியாக, நாம் எங்க போனாலும் சரி, நமக்கு முன்னே செல்லும்படியாக, உங்களுக்கு முன்னே செல்லும்படியாக ஒரு தூதனை கர்த்தர் நமக்கு முன்னே அனுப்புகிறார். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28.
ஆசா, மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவிக்கும் பண்ணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையில் தங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வேலை என்னன்னா விசுவாசிகளை விடுவிக்க முடியாது. விடுதலையாக்க ஆபத்து வரும், விபத்து வரும், பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வரும், சோதனைகள் வரும். அப்போ தூதன் எதற்காக இருக்கிறார்னா விடுவிக்க முடியாத அந்த தூதனை காட்டுறாங்க. அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் 6:22. என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அப்போ தூதனுடைய வேலை என்னன்னா நமக்கு விரோதமா எழுப்புகிற வாய்களை கட்டுவார். தூதருடைய வேலை நம்ம சில வேலை அந்த ஒரே வாய் கட்டப்படட்டும், வாய் கட்டப்படவில்லாத ஒரு வாய் கட்ட சிங்கங்களின் வாயை தேவன் கட்டினதுனால்தான் தானியேல் காப்பாற்றப்படும். தேவன் தூதனுடைய வேலை என்னன்னா நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, தானியேலுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு தூதனை அனுப்பி அவைகளின் வாயே கட்டி போடுவதான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி 7வது வசனத்தை வாசித்து. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்தது என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவர் கையில் விழுந்தது. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சிறையில் இருக்கக்கூடிய பேதுருவை எவ்வளவு அருமையாக ஆண்டவர் விடுவிக்கிறார் பாருங்க. பேதுருவை எங்க தட்டினாரு? விழாவில தட்டி. பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் கைகளில் விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டு. பாருங்க, உன் அறையை கட்டு, உன் பாத்திரங்களை கொடுத்து கொண்டு எவ்வளவு அருமையாய் அவர் வந்து வழிநடத்துகிறார் பாருங்க. இவ்வளவு அருமையான காரியங்களை செய்கிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தை 12 பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோயின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. 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 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டால் அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:43வது வசனம். 22:43 தான் படிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் சோர்ந்து போய் எச்சமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்க கூட அவருக்கு பலன் இல்லாதபடிக்கு இருந்தது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நேரத்துல கூட தேவன் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் துளிகளாய் தரையிலே விழுந்தது. இப்படிப்பட்டதான அதிசயம் நடப்பதற்கு காரணம் நமக்கான ஒரு தேவ தூதனை கர்த்தர் நிச்சயமா நமக்கான புகழ்ந்தவராக. பலப்படுத்துகிற தூதன், நம்மை பலப்படுத்துகிற தூதன். 1 ராஜாக்களின் புத்தகம் பார்த்து பாருங்க, 19ஆம் அதிகாரம். சீக்கிரம் படிங்க, 5வது வசனத்திலிருந்து. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5லிருந்து படிங்க. ஒரு தூதன் தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு என்றார்.
அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் புறப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமட்டில் இருந்தது. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தின தூதன், பேதுருவை சிறைச்சாலையில தட்டி எழுப்பின தூதன், எலியாவை இந்த இடத்துல அவர் விசாரி பண்ணும்போது தட்டி எழுப்பி அவருக்கு என்ன கொடுக்கிறார்? போஜனம் கொடுக்கிறார். சரீரத்திற்கு வேண்டிய ஒரு பலன், சரீரத்திற்கு வேண்டிய ஒரு பலன், ஆத்துமாவுக்கு வேண்டிய ஒரு பலன். தேவ தூதன் எலியாவிடத்தில் வந்து மீண்டும் அவரை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண பாருங்க. நம்முடைய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளுக்கு என்று தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 28:2. கர்த்தர் நல்லவர். அப்பொழுது பூமி மிகவும் அதிரத்தக்க கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். பாருங்க, அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலும் வெண்மையாக இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல இருந்தார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவரை இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்திருந்தார், கர்த்தர் வைத்ததை நம்பிப்பார். தூதன் என்ன செய்யறாருன்னா கல்லை புரட்டி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை அவர் நீக்கி போடுகிறார், அல்லது நமக்கு உதவி செய்யும்படியாக அனுப்பப்படுகிற தேவ தூதர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிறைய தூதர்கள் வேதாகமத்திலே நமக்காக அப்போஸ்தலர் 27:23, மத்தேயு 1:24, ஆதியாகமம் 22:11, ஆதியாகமம் 32:1, யாத்திராகமம் 13:2 நிறைய இடங்களிலே தேவ தூதர்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்கெல்லாம் என்னன்னா நம்மை பாதுகாக்கும்படியாக நம்ம தொடர்ந்து நம்மோடு கூட பயணப்பட்டு வரக்கூடிய தேவ தூதர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. 5வதாக கர்த்தர் கொடுக்கிறதான் 91ஆம் இந்த அதிகாரத்தாளுக்கு விசுவாசிகளுக்கு தேவன் தரக்கூடிய அதிகாரம். பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன அதிகாரம் என்று 91:13. சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து விசுவாசிகளுக்கு தேவன் தரக்கூடிய அதிகாரம். சிங்கத்தின் மேல அதிகாரம், பெரிய பாம்பின் மேல அதிகாரம், பால சிங்கத்தினையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடக்கூடிய ஒரு அதிகாரத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மதான் அதிகாரம் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம தான் பயன்படுத்துறது, ஆப்ரேட் பண்றது இல்லை, அது உபயோகப்படுத்துறது இல்லை, அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கிறது, செயல்படாதபடிக்கு வைத்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கான அதிகாரம் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கான ஒரு வல்லமையை தேவன் தந்திருக்கிறார். அதை நீங்க தான் பயன்படுத்த வேண்டும். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் திரும்பிக் கொள்வோம். மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் அடையாளம் யாருக்கு தெரியுமா? அது விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளம் விசுவாசிக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம். வாசிங்க. என் நாமத்தினாலே சாசிகளை துரத்துவீங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்களே துரத்துவீங்க சாத்தானை. இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலப்போ சாத்தானே, அப்பாலப்போ சாத்தானே நீங்கள் துரத்த முடியும். நீங்க கடிந்து கொள்ளுங்க. விசுவாசிகளாகிய நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க. நாமத்தினால் விசுவாசிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள்,
சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிறதான அதிகாரம் விசுவாசிகளுக்கு. மார்க் 16, 16, 17, 18 வேத வசனங்கள்ல ஒரு காலம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க உபயோகப்படுத்துங்க. இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு அதிகாரமாய் கொடுத்திருக்கிறார். நீங்க தான் இதை பயன்படுத்த வேண்டும். சகல அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம் கர்த்தர் வச்சிருக்காரு. சர்ப்பத்தின் மேல் அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. சாவுக்கு ஏதுவான எந்த ஒரு காரியமும் ஆண்டவராகிய தேவன் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அதன் மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. வியாதியஸ்தன் மேல சுகம் தரும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. நீங்க யாருக்காக ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு சுகம் நிச்சயமாகவே கிடைக்கும் என்கிறதான அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 16:20. சீக்கிரம் படிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, சாத்தானை நம்முடைய காலின் கீழே என்ன செய்வாரு? நசுக்கி போடுவார். விசுவாசியுடைய காலின் கீழே என்ன இருக்கணும்? சாத்தானை. இயேசுவின் நாமத்திலே சாத்தானை நீங்க மிதிக்கணும். நீங்க மிதிக்கிறதா? நீங்க மிதிக்க பயப்படுறீங்க. மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். சாத்தானை மிதிப்பதற்கு அதிகாரத்தை உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். நமக்கு பிரச்சனை கொடுக்கிற சாத்தான், தொல்லை கொடுக்கிற சாத்தானை நீங்க மிதிக்கணும். தேவையில்லாம நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற நெருக்கங்கள், கவலைகள், கஷ்டங்களை கொடுக்கிற விசுவாசனைகள் மிதிக்கணும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் திருப்பி கொள்ளுங்க 10ஆம் அதிகாரம் 19-20. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19-20. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். 19வது வசனத்திலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இதெல்லாம் ஒவ்வொரு சர்ப்பம் அது ஒரு ஆவி, தேள் அது ஒரு ஆவி. இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஆவிகள் கிரியைகள் நடப்பீங்க. அது ஒவ்வொன்றும் கிரியைகள். பாலசிங்கம், வலு சர்ப்பம் இது ஒரு ஆவி. சகல விதமான ஆவிகள், எத்தனையோ ஆவிகள் இருக்குது. அத்தனை ஆவிகளை கட்டுப்படுத்தவும், அத்தனை ஆவிகளை அடக்கவும், அத்தனை ஆவிகளை விதிக்கவும், அத்தனை ஆவிகளை மேற்கொள்ளவும் சகல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆச்சரியா, அது பயங்கரமான ஆவியா இருக்குது. எங்களால முடிவெடுக்கவா? ஏன் உங்களுக்கு விசுவாசம்? ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசம் இல்லாத சங்கதியே, ஏன் உங்களுக்கு அந்த வானத்தில் அதிகாரம், பூமியில அதிகாரம், சமுத்திரத்தின் மேல அதிகாரம், பேய்களின் மேல அதிகாரம், வலு சர்ப்பத்தின் மேல அதிகாரம், சத்தானுடைய சகல வல்லமையை நமக்கு மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாமல் போயிற்று? மத்தேயு 18:18 அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 18:18 படிக்க செய்கிறோம். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு. நீங்க எங்க கட்டினீங்கன்னா ஆண்டவர் கட்டுவார். பூலோகத்திலே உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சதித்திட்டங்களை, சூழ்ச்சிகள், சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க இயேசுவின் நாமத்திலே சாத்தானே பலவானே முந்தி கட்டணும். எங்க போனாலும் முந்தி கட்டுங்க. எந்த இடத்துக்கு போறதுக்கு ஆண்டவரே, இந்த கிராமத்துக்கு போறேன், இந்த ஏரியாவுக்கு போறேன், இந்த தெருவுக்கு போறேன், அந்த இடத்துக்கு போறேன், ஆண்டவரே அந்த சாத்தானுடைய கிரிகள் நான் கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டிட்டு போங்க. அவனுடைய கிரிகளை கட்டுங்க, வாயை கட்டு, அவன் கையை கட்டுங்க. சாத்தானுடைய கிரிகள் கட்டிட்டு நீங்க வெளியே போங்க. பரலோகத்திலே கட்டப்பட்டு பூலோகத்திலே நீங்கள் எவைகள் கட்ட அவிழ்ப்பீர்களோ, நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னென்ன கட்டு வச்சிருக்கிறாங்க அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கும் ஆண்டவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. அல்லேலூயா. கட்டவும் அதிகாரம், கட்ட அவிழ்க்கவும் கட்ட நமக்கு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க. சீக்கிரம் படிக்கணும். 1 பேதுரு 5:8 வேகமா படிக்கணும்.
தெளிந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளியான பிசாசு. நமக்கு எதிராளி யாருங்க? விசுவாசிகளுக்கு எதிராளி யாரு? பிசாசுதான். அல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் படிங்க. தெளிந்த புத்தி. எப்பவுமே நீங்க தெளிவா இருங்க. விசுவாசிகளாக நீங்க கொஞ்சம் தெளிவா இருங்க. அப்புறம் விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 7. சீக்கிரம் படிங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அதிகாரம் பாருங்க. நிறைய பேர் எதிர்த்து நிற்கிறது. அவன் துரத்துறது நம்ம ஓடும். சாத்தான் துரத்துனா நம்ம முதுகு காட்டிட்டு ஓடும். நீங்க திரும்பி எப்போ எதிர்க்கிறீங்களா அப்பதான் அவன் ஓடுவோம். நிறைய பேருக்கு அப்படியே பயமுறுத்தி வச்சுக்கிறான் பிசாசு. நிறைய விசுவாசிகள் பயப்படுறாங்க. பாஸ்டர் பயங்கரமா ஒரு நைட்ல கனவுல எது சொப்பனத்தை நாங்க பண்ற அவசியம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் அப்படிதான் கனவுல எங்களுக்கு நிறைய தொல்லை கொடுக்குறான் சாத்தான். சொப்பனத்தை வரான். ஏன் வர மாட்டான்? நீங்க இடம் கொடுக்குறீங்க வரான். நீங்க துரத்துங்க. அதான் ஆண்டவர் கொடுத்துங்க. பாருங்க என்ன கொடுத்தாரு? கட்டவும் அவருக்கும் நமக்கு அதிகாரம் கொடுத்தது. ஏன் அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறது? லூக்கா 10:19 நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. சங்கீதம் 91:13 தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 12, 19, 20 நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ரோமர் 14:20 நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. யாக்கோபு 5:7 நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஏன் நீங்க இதெல்லாம் பயன்படுத்துறதுல ஏன் இந்த வசனம் கண்ணுக்கு தெரியுது? இந்த வேத வசனங்களை ஏன் நீங்க மனப்பாடம் செய்யறதில்லை? ஏன் இந்த வசனங்களை நீங்க அறிக்கை செய்யறதில்லை? உங்களுக்கு இருக்கக்கூடிய வல்லமையை நீங்க புரிந்து கொள்ளும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை நீங்க செயல்படுத்துங்க. விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான இலவசமான அதிகாரம் இலவசமா கொடுத்திருக்காரு. இலவசமா தேவன் தந்திருக்காரு. நீங்க பயப்படாதீங்க. அவர்களோடு இருக்கிறதை காட்டணும், உங்களோடு இருக்கிறது பெரிய. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:9 படிங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிட்டு. 12:9 வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாப்பாகிய. எவ்வளவு கதை பத்தி அவரு. அல்லேலூயா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் பாருங்க. அவருக்கு என்ன பேரு? பிசாசு என்றும் சாத்தான் என்றும், அடுத்தது சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய. பழைய பாம்பு. எத்தனை பேர் பாருங்க? சாத்தான், பிசாசு, தந்திரம் உள்ளவன், சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அது பூமியில விட தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் இப்ப தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இன்னைக்கு விசுவாசம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? சாசுகளா இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ஜெயத்தை தேவன் 11ஆம் வசனத்தை வாசிக்க கீழே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். நல்ல நமக்கு தான் ஜெயம். ஆமென். சுவாசிகளுக்கு தேவன் தரக்கூடிய கடைசியாக 6வது சுவாசிகளுக்கு தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் 14, 15, 16வது வசனங்களிலே இருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்.
அவனை விடுவான். நான் அவன் மறுபடியும் அது ஆபத்துக்கு நானே போன போது அவனை தப்பிலிருந்து அவனை கனப்படுத்துவேன். ஆசீர்வாதம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப வாஞ்சையா இருங்க, நம்பிக்கையா இருங்க, ஆண்டவர் நம்பிக்கையா இருங்க, ரொம்ப வாஞ்சையா இருங்க. நம்முடைய தேவன் நமக்கு வேண்டிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. விடுவிப்பாரு, உயர்த்துவார். நம்மளை எல்லாரையும் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைப்பாரு. அத்துடைய பிள்ளைகளை பயப்படாது. என்ன ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நான் நினைச்சுவேன் கனப்படுவேன், நீடித்த நாட்களா அவனை திருப்தியாப்பேன், என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு அருமையான வாக்கு தத்த வேத வசனங்களை வச்சிருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாக என்ன பார்த்தோம்? விசுவாசிகளுக்கு தேவன் தரக்கூடிய சுகம். அடுத்ததாக விசுவாசிகளை தப்புவிக்கும் தேவன், தப்புவிக்கிற தேவன். மூன்றாவது விசுவாசிகளுக்கு அடைக்கலம் தரும் தேவன், விசுவாசிகளை பாதுகாக்கும் தேவன், விசுவாசிகளுக்கு தேவனுடைய அதிகாரம், விசுவாசிகளுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதங்கள். இப்படி ஏராளமான காரியங்களை இந்த சங்கீதம் 91 உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நன்மை, ஆசீர்வாதம். இவைகளுக்காக ஆண்டவர் கலங்கி